ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப் அப் ஆயிருந்தது. கேப் அப் ஆன உடனே வந்துட்டு அந்த நான் மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆன ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஷார்ட் டைமில் அந்த அந்த அதே கேப்லேருந்து திரும்ப வந்துட்டு ஷார்ப்பாக வந்துட்டு செல்லிங் வந்து அகெயின் வந்துட்டு நேற்று இது க்ளோசிங் ப்ரைஸ்ட்டை போயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு சைட்வேஸில். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நேற்று பையிங்கில் வந்துட்டு பொசிஷன் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இருக்காது. ஸோ ஏன்னா இன்னைக்கு கரண்ட் டு கரண்ட் அதே லெவலில் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒன் டே சார்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இன்றைக்கும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. நாளைக்கு மேபி இந்த இடத்துல கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடத்த அகெயின் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு 51,900 இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே நான் சொன்னேன் இல்லையா 52,000 to 53,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது கேப் அப் ஆனால் ஒரு யூட்டர்ன் கொடுக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் ரெண்டு விஷயம் நடக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து எய்தர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஸ்விங் அப்படியே ஹோல்ட் பண்ணி மோடி மேலே போகலாம், இல்லை இதை இதுலேருந்து பிரேக் ஆகிட்டு இந்த நீடிலோட லோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஆகுது இந்த லெவலில் அப்படின்னா இங்கே பையர்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே ஃப்ரெஷ் யூ டர்ன் வந்துட்டு போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதையே வந்து நான் உங்களுக்கு 5 minutes சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 minutesக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம் 52,191. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் 52,191. ஸோ 191. ஓகே, இதை வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்டில் பிவிசி இஸ் ஈக்குவல் டு என்னென்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,191. ஸோ ப்ரீவியஸ் டே லோன் பார்த்தீங்கன்னா 52,000 எக்ஸாக்டாக இருக்குது. சரிங்களா. இப்போ இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி ஓப்பனிங் ஆக போகுதுன்னு. சப்போஸ் இந்த லெவல்ட்டு அகெயின் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னா யூட்டர்ன் அடிச்சு க்ளோசிங் ப்ரைஸை டச் பண்ணும்போது பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளோட டார்கெட்ஸ் நான் அப்சைடில் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 50,500 கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 53,000 வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இது கேப் அப் ஓப்பனிங். ஃப்ளாட்டில் ரெண்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷனான்னு பார்க்கணும். டபிள்யூனா சேம் அதே டார்கெட்ஸ். எம் ப்ரைஸ் ஆக்ஷன்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பையிங் நீடில் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே விட்டது இல்லையா, பையிங் நீடில் 51,774 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 52,000 இப்போ நோ மோர் மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆனால நாளைக்கு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 51,700. இதுக்காக நான் செல்லிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல இந்த ரேஞ்ச் கன்சல்டேஷனுக்குள்ள நான் டார்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இது வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் செல்லிங் சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுது எடுத்தோடனே 51,800 700னா இந்த நீடில்கிட்ட அகெயின் கேப் ஆர்டரும் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இது கேப் அப் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்கே பையர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ பையிங் கேண்டில் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் பிளான் பண்ணலாம். பையிங் கேண்டில் கிடைக்காம நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ ப்ரைஸ் ஹாஸ் டு ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி ஜிஸ்டாக சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். நாளைக்கு ஓப்பனிங் ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் மாறும். ஃப்ளாட்டில் வந்துட்டு பையிங் ஆர் செல்லிங்னு டிசைட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வந்துட்டு கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் ட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் நீடிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிற நீடிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையிங் கேண்டில் பையர்ஸ் தான் கண்டிப்பாக அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ யூட்டர்ன் டுவர்ட்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். சப்போஸ் பையர் கேண்டில் வரல, நெகட்டிவாக போகுது, இந்த லெவல் பிரேக் ஆகுதுன்னா மட்டும் செல்லிங் சைட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ கிவ் ஸ்பேஸ் ஃபார் ப்ரைஸ் டு மூவ். ஸோ ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்பவும் போல தான் மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது queries இருக்குது, டவுட் இருக்குன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.